வணக்கம். என் பேர் டாக்டர் ஜெயம் ஜெய்ஸ்ரீ, கோவையிலிருந்து. இந்த பதிவு என்ன அப்படின்னா, குலதெய்வம் எங்களுக்கு இருக்கா இல்லையா? ஒரு சிலர் குலதெய்வம் கட்டுல இருக்குங்க, எங்களுக்கு அந்த அனுகிரகம் கம்மியா இருக்கு, எங்களோட வம்ச விருத்தி கம்மியா இருக்கு, இது என்ன பண்ணணும்? நாங்க விழுந்து விழுந்து கும்பிடுறோம், ஆனா எங்களுக்கு நல்ல ஒரு அம்சம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குலதெய்வம் கட்டுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, முன்னோர்களுடைய சாப ரீதியா, முன்னோர்களுடைய வம்சாவளி ரீதியா குலதெய்வம் நம்மளுக்கு நல்ல விதத்துல அருள் பாலிக்க இயலாம இருக்கும். அப்ப அந்த மாதிரியான குடும்பங்கள்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு 9ஆம் இடம் கெட்டு போய் தான் இருக்கும். சனி பகவானோட அமைப்பும் கெட்டு போயிருக்கும். அப்ப இந்த 9ஆம் அதிபதி கெட்டாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்களுக்கு நிறைய பாக்கியஸ்தானத்தை அனுபவிக்க முடியாம, எல்லா ஜாதகத்துல பாருங்க 9ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா அவங்களுடைய சந்ததிகள் இருக்கக்கூடிய ஆண்கள் பலம் இல்லாம இருப்பாங்க. அப்ப ஆண்களுடைய பலமே பெண்களா மாறிடுவாங்க. அப்ப ஆண்கள் சம்பாதிக்கக்கூடியதை பெண்கள் சம்பாதிப்பாங்க, ஆண்கள் நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பெண்கள் நடத்துவாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கிற வீட்டுக்கு இந்த குலதெய்வம் நம்ம வீட்டுக்குள்ள நல்லா தங்கணும், நல்ல தெய்வ கடாட்சம் இருக்கணும். அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் அதிகம் இருக்க மாட்டாங்க, பெண் வளர்ச்சி, பெண் குழந்தைகள் உங்களுக்கு குறைவா இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன பரிகாரம், குப்பை மேனி இலை. இந்த குப்பை மேனி செடி அப்படிங்கிறது மிகவும் விசேஷமான ஒரு செடி. நம்ம சாதாரணமா குப்பையில இருக்கும், நம்ம எல்லார் வீட்டு வாசல் முன்னாடியிலும் ஒரு கலையா அது இருக்க மாதிரி ஒரு செடியா இருக்கும். இந்த குப்பை மேனிக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, 2 குப்பை மேனி செடி எடுத்து ஒரு நீங்க பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த 2 குப்பைமேனி செடியுமே சக்தி சிவன் இப்படிங்கிற ஒரு பேஸ்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்ப இந்த சக்தி சிவன் அப்படிங்கிறதுல 2 செடி பக்கத்துல பக்கத்துல இருந்தாலும் சரி, தூரமா இருந்தாலும் சரி, இந்த 2 செடிக்கும் காப்பு கட்டும் முறை. காப்புனா என்ன? இந்த 2 செடிக்கு தனித்தனியா ஒரு மஞ்சள் நூல் எடுத்து ஒரு 7 முறை இல்ல 9 முறை சும்மா மேலால சுத்தி விட்டு, இந்த செடியை சுத்தி ஒரு சின்ன ஒரு குழி பறிச்சு 3 நாட்கள் தண்ணி ஊத்திட்டு வாங்க. அது 2 செடி பக்கம் பக்கமா இல்லாட்டி தூரமா இருந்தாலும் இதே முறையை நீங்க பயன்படுத்துங்க. இப்ப தண்ணி ஊத்திட்டு வரும்போது அந்த செடியில இருக்கக்கூடிய ஈரம் உள்ள உங்களுக்கு ஆழமா போய் செடி இலக்கமாயிடும். 3 நாட்கள் கழித்து ஒரு நல்ல ஓரை, எப்பவுமே ஓரை பார்த்து ஒருத்தர் வாழ்ந்தாருன்னா அவர் குபேரர் போல் வாழுவாராம். ஓரை பார்த்தால் நல்ல சுபர், அவங்களுடைய அமைப்புக்கு நல்ல விசேஷம் கொடுக்கும். நல்ல நாள் நல்ல திதியை விட ஓரைங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. அந்த காலத்துல இந்த ஓரையில பண்ணு, இந்த சுக்கிர ஓரையில பண்ணு, சூரியன் ஓரையில பண்ணாது, இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஓரை பார்த்து பண்ணக்கூடிய அமைப்பு புதன் ஓரையில நீங்க நல்ல ஒரு நேரத்துல இந்த 2 செடியும் வேரோட புடுங்கணும். அப்போ ஒரு தீபாராதனை காமிங்க. பிடுங்கிறதுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு அந்த செடிக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுங்க. கொடுத்து ஒரு தீபாராதனை காமிச்சு இந்த செடியோடைய நுனி பகுதியில உங்களுடைய விபூதி கொஞ்சம் எடுத்து நுனி பகுதியில பிடிச்சுக்கோங்க. உங்களுடைய இடது கையால விபூதியை பிடிச்சுக்கோங்க, வலது கையால செடியோட வேரை பிடுங்கணும். அப்ப பிடுங்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓம் மூலி, மகா மூலி, மந்திர மூலி, மாய மூலி, சர்வ மூலி, உன் உயிர் உன் உடலில் நிற்க ஸ்வாக. புரியுதுங்களா? இந்த மந்திரத்தை நீங்க 3 முறை சொல்லி இந்த அந்த செடியுடைய வேரை நீங்க பிடுங்கும் போது அதனுடைய உயிர் அந்த வேர்லயே தங்கிக்குமா. புரியுதுங்களா? அந்த மந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. அப்ப அந்த சக்தி பிடுங்கும் போது எந்த பாவமும் நம்மளே அண்டாது. புரியுதுங்களா? அப்ப அந்த வேற 2 செடியுடைய வேரை எடுத்து பால், பன்னீர், தண்ணீர்ல போட்டு கழுகி நல்ல மஞ்சளால டிப் பண்ணி உங்களுடைய குலதெய்வத்துடைய படத்துக்கு முன்னாடியோ இல்ல உங்களுடைய பூஜை அறையிலேயோ வச்சு வழிபட்டு வந்தீங்கன்னா அன்றிலிருந்து உங்க குலதெய்வம் கட்டிலிருந்து விடுபடும். அதே மாதிரி உங்களுடைய வம்ச ரீதியா என்னெல்லாம் நீங்க சங்கடங்கள் அனுபவிச்சு வந்தீங்களோ அதெல்லாம் நிவர்த்தி ஆயிடும். இது நல்ல விசேஷமான ஒரு பலனளிக்கக்கூடிய மூலிகை. அப்ப இந்த மூலிகை வச்ச நாளிலிருந்தே உங்க வீட்டுல சந்தோஷங்கள் மட்டுமே நிலவும். இதை நீங்க கண்கூட பார்க்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்கு அப்படின்னு. நீங்க செஞ்சும் பாருங்க. நன்றி, வணக்கம். என்னை கான்டாக்ட் பண்ணணும்னா 9944555797 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நன்றி.